நாம எல்லாருமே இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு 3 செகண்ட் நான் சொல்றதை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல ஒரு மேஜிக் பாட் ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அது ஃபுல்லா பணம் இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் அது திரும்பியும் ஃபில் ஆகிக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படியான ஒரு செல்வ மனநிலையில் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 செகண்ட் கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், காசு போட்டோம், லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒடுங்கி போய் உட்காருவோமா, இல்லை தோத்ததில் என்ன கற்றுக்கிட்டோம், அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிப்போமா? கஷ்டம்னு சொல்லி ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவோமா, இல்லை தாராளமாக கொடுப்போம்? கண்டிப்பாக நம்ம தாராளமாக தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பாட்டு இருக்குது, அது மறுபடியும் ஃபில் ஆகிடுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இதுதான் வெல்த் மைண்ட் செட், செல்வ மனநிலை. நாம கொடுக்க கொடுக்க காலி ஆயிடும் நினைக்கிறவன் எப்பவுமே பயத்துல தான் வாழ்வான். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் அது திருப்பி வந்துடும் நினைக்கிறவன் செல்வமான ஒரு மனநிலையில வாழ்வான். இது சிம்பிளி ஜெனராசிட்டி இல்லை, உங்க இறைவன் மீதும் உங்க ஏர்னிங் கெப்பாசிட்டி மீதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த மேஜிக் பாட் வெளியே எங்கேயும் இல்லை, அது நமக்குள்ளதான் இருக்கு. ஸோ நீங்கள் கற்பனை பண்ண அந்த மேஜிக் பாட் இடத்துல உங்களுடைய வெல்த்தி மைண்ட் செட்டை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த செல்வ மனநிலையை பற்றி நான் ஒரு புக்கில் தான் படித்தேன். ஆனால் புக்கில் படித்த கண்டென்ட்டை அப்படியே சொல்லலை, அதில் நான் புரிஞ்சுக்கிட்டதை ஒரு கற்பனை வழியாக உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ அந்த புக்குடைய லிங்கை என்னுடைய பயோவில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ்.